சென்னை அரசு பள்ளிகளில் சர்ச்சைக்குரிய வகையில் சொற்பொழிவு நிகழ்த்தப்பட்ட சம்பவம் சட்ட நிபுணர்களுடன் போலீசார் தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். எந்த பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யலாம் என சைதாப்பேட்டை போலீசார் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராகவேந்தர். வணக்கம் ராகவேந்தர், இதுகுறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னையில் அரசு பள்ளியில் நடைபெற்ற ஆன்மீக சொற்பொழிவில் மாற்றுத்திறனாளி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்த ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவிடம் போலீசார் விசாரணை நடத்த போலீசார் தயாராக இருக்கின்றனர். அவரிடம் நடத்தப்படும் விசாரணையில் இறுதியில் அவர் கைது செய்யப்படலாம் என்றும் தெரிய வருகிறது. சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த சொற்பொழிவில் மகாவிஷ்ணு என்பவர் பாவப்புண்ணியம் மறுபிறவி என சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். மேலும் முன்ஜென்ம தவறுகளால் தான் மாற்றுத்திறனாளியாக பிறக்கிறார்கள் எனவும் பேசிய மகாவிஷ்ணு அந்த பேச்சை பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஆசிரியர் கண்டித்திருக்கிறார். இதற்கு மறுப்பு தெரிவித்து ஆசிரியரை மகாவிஷ்ணு மரியாதை குறைவாகவும் பேசியிருக்கிறார். மகாவிஷ்ணு பேசிய வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் அவருக்கு பலரும் கண்டனம் தெரிவித்தனர். இந்த நிலையில் அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி நடத்தியது தொடர்பாக அப்பள்ளியில் பள்ளி கல்வித்துறையின் விசாரணை குழு நேரில் விசாரணை நடத்தியும் நடத்தப்பட்டது. மேலும் சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர் இந்த விவகாரம் குறித்து விளக்கம் அளிக்கவும் பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டிருந்தது. இது தொடர்பாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் பள்ளி வளாகம் என்பது ஆசிரியர்களுக்கானது, நமது மாணவ செல்வங்களுக்கானது என நமது பள்ளிக்கு நுழைந்த மாணவர்களிடம் உரையாடுபவர்களின் பின்புலத்தை ஆராய வேண்டியது நமது கடமை என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சென்னை பள்ளி நிகழ்ச்சியை பேசிய சொற்பொழிவு சர்ச்சையின் நிலையில் பேச்சாளர் மகாவிஷ்ணு நேற்று ஒரு வீடியோவும் வெளியிட்டிருந்தார். அதில் கடமைகள் இருந்தால் அசோக் நகர் பள்ளி சைதாப்பேட்டை பள்ளி நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு அடுத்த நாளே ஆஸ்திரேலியா வந்துவிட்டதாக அவர் தெரிவித்திருந்தார். சைதாப்பேட்டை போலீசார் நிலையத்தில் என் மீது மாற்றுத்திறனாளிகள் பலர் புகார் கொடுத்திருக்கிறதாக தெரிவித்திருக்கிறார். பரம்பொருள் பவுண்டேஷன் அலுவலகத்திலிருந்து திருப்பூரில் உள்ள இல்லத்திலும் போலீசார் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். எனவே இது தொடர்பாக தாம் வந்து இதற்குண்டான விசாரணைக்கு ஒத்துழைப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி என்னை பற்றி அதிகம் பேசியிருந்தார் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது சைதாப்பேட்டை போலீசார் தற்போது சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிவிக்கின்றனர். அதாவது இந்த வழக்கு தொடர்பாக இது அவர் மீது என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பது குறித்து சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை செய்து வருவதாகவும் சைதாப்பேட்டை போலீசார் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.